2019 பாராளுமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள்லாம் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. எந்த கட்சியோட கூட்டணி போகலாம், எந்த கட்சிக்கு மக்கள் செல்வாக்கு அதிகங்கிற கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. தினகரனோட கூட்டணி கணக்கு என்னன்னு பார்ப்போமா? டிடிவி தினகரன் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணங்கிற பேரில் ஊர் ஊராக சுற்றி வர்றாரு. சொல்லப்போனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்ட பிரச்சாரத்தை தொடங்கிட்டாருன்னே சொல்லலாம். மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் பிஸியாக இருக்கிற நேரத்தில் டிடிவி தினகரனும் சுற்றுப்பயணத்தில் பிஸியாக இருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் தினகரன் திட்டம்தான் என்ன, அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் விசாரித்த போது பிஜேபியோட எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுல டிடிவி தினகரன் உறுதியாக இருக்கிறாராம். பிஜேபியோட கூட்டணி சேர்றதும் ஒன்று தான், கட்சியை கலைச்சிட்டு அதிமுகவோட இணையறதும் ஒன்று தான் அவர் நினைக்கிறாராம். பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா அத்தோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் டிடிவியோட எண்ணம். அதனால் இப்போதைக்கு தனித்து போட்டிக்கிட்டா அது மக்களிடம் செல்வாக்க உயர்த்தும்னு சொல்லி வர்றாராம். தனி ஒருவனாக நிற்கும்போது அது மக்களிடம் ஹீரோ இமேஜை கொடுக்கும். அந்த கணக்குப்படி பார்த்தா எந்த கூட்டணியும் இல்லாமல் போட்டிக்கிட்டா 10லேருந்து 12 சீட்டு வரைக்கும் அமமுக ஜெயிக்கும். ஆனால் கூட்டணி இல்லைன்னு அவர் எந்த இடத்துலையும் சொல்லலை. திமுக அதிமுக இல்லாமல் தினகரன் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமா? தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது, எதுவும் இன்னும் முடிவாயிடல. இவ்வளவு நாளாக திமுகவோட கூட்டணின்னு சொல்லி வந்த சிபிஎம் கட்சியோட நிலைப்பாட்டில் இப்போ மாற்றம் தெரிய ஆரம்பிச்சதில்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. மம்தாவுக்கு ஸ்டாலின் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து பேசிய பிறகு திமுக கூட்டணியில் தொடரணுமான்னு சிபிஎம் யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் அவங்க விரைவில் வெளியே வருவாங்கன்னு அவர்களுக்கான இடமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் நினைக்கிறாரு. அதே போல் பாமக ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்துக்கிட்டு வருது. அவங்களோட விருப்பம் திமுகவாக தான் இருக்குது. அப்படி பாமகவோட எண்ணம் பழித்து அவங்க திமுக பக்கம் வந்தால் அங்கே விடுதலை சிறுத்தைகளுக்கு வேலையே இருக்காது. பாமக இருக்கும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு திருமாவளவன். அதே மாதிரி பாஜக கூட்டணிக்கும் அவர் போக மாட்டார். அவருக்கு இருக்கும் ஒரே சாய்ஸ் அமமுக தான். அதே போல் முஸ்லீம் கட்சி ஒன்றிலிருந்தும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு வருது. நாங்கள் நினைக்கிற 3 கட்சிகளும் கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்குது. அப்படி வந்துருச்சுன்னா நிச்சயம் 18லேருந்து 23 சீட்டு வரைக்கும் எங்கள் கூட்டணி ஜெயிக்கும். அதனால தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்கள் துணை பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாருன்னு அமமுக வட்டாரங்கள் தெரிவிக்குது. யாரும் இல்லைனாலும் 10 சீட்டு வரைக்கும் நாங்கள் ஜெயிக்கிறது உறுதின்னு அவங்க நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, 32 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் கிட்டத்தட்ட முடிவு செஞ்சுட்டாராம் டிடிவி தினகரன். சிலரிடம் வெளிப்படையாகவே நீங்கள் போய் இந்த தொகுதியில் வேலையை கவனிங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காராம். பிஜேபியிலிருந்து பல வழிகளில் தினகரனுக்கு தூது விட்டோம், சிலர் மூலமாக மிரட்டியும் பார்த்துருக்காங்க. இதனால் தினகரன் மீது கடுமையான கோபத்தில் இருக்குதான் பிஜேபி தரப்பு. பரவாயில்லையே, எந்த கட்சியோடையும் கூட்டணி சேராமல் தனி மனுஷனாக நின்று ஹீரோவாகலான்னு நினைக்கிறார் போல இருக்கு டிடிவி தினகரன்.